everyone. இன்னைக்கு 10th Maths Chapter 6 Trigonometryல Exercise 6.3ல நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். As usual கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டின் என்னெல்லாம் கொடுத்திருப்பாங்கன்றத பார்க்கலாம். Height and distances இருக்கும் and angle of depression. ஓகேவா? சேம் ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான் இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். இப்போ கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the horizontal distance between two buildings is 70 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்க ரெண்டு பில்டிங் இருக்கு, அந்த ரெண்டு பில்டிங்க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 70 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதே the angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 45 degree. அதாவது இந்த செகண்ட் பில்டிங்கோட டாப்ல நின்று இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்கும்போது 45 degree angle form ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. If the height of the second building is 120 meter, then find the height of the first building. Second building ஓட height வந்து 120 meter. அப்போ first building ஓட height என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேம் இந்த drawing நீங்க வந்துட்டு draw பண்ணிக்கோங்க. Next givenல என்ன எழுத போறோம் அப்படின்னா let CD பாருங்க CD. CD வந்து height of the second building is equal to 120 meter. Then BD horizontal distance between the buildings வந்து 70 meter and angle நமக்கு சொல்லியிருக்காங்க angle ACB is equal to 45 degree. நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம் to find வந்துட்டு height of the first building is equal to AB. நமக்கு unknown வேல்யூங்கிறதுனால நம்ம x ன்னு assume பண்ணிக்கிறோம். நம்மளோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கொடுத்துருக்கிற வேல்யூ எது ஆப்போசிட் எது அட்ஜசன்ட், அப்போ இது வந்துட்டு அட்ஜசன்ட் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங். அப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிளை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும். நம்ம என்ன ட்ரையாங்கிள் அசியூம் பண்ண போறோம்னா இந்த ACE இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம அசியூம் பண்ணிக்க போறோம். அப்போ நமக்கு இங்க இந்த வேல்யூ தெரியாது, இந்த வேல்யூ தெரியாது இல்லையா? சோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா CD ஓட ஹைட் என்ன 120 மீட்டர். CD ஓட ஹைட் வந்து 120 மீட்டர். சேம் CEக்கும் அதே தான் பாருங்க, சேம் ஹைட்ல தான் இருக்கும். அப்போ CE ஓட வேல்யூ என்ன 120 மீட்டர் தான். ஓகேவா? அப்போ இது வந்துட்டு 120 மீட்டர், இங்க x அப்படின்னா இங்க என்னோட வேல்யூ என்னவா தெரியுமா இருக்கும் 120 மைனஸ் எக்ஸ். AE ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இங்க AE நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் தெரியுமா 120 மைனஸ் எக்ஸ். ஏன் அப்படின்னா இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் இது சேம்ல இருக்கா, அப்போ இங்கேயும் 120 தான். இதை நம்ம இந்த எக்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அப்போ இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருமா. சோ அதனால நம்ம AE வந்து 120 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம இப்போ அசியூம் பண்ண போறேன். ஃப்ரம் தட் ரைட் ட்ரையாங்கிள் ACE இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். சேம் எனக்கு வந்துட்டு இங்க என்னது இது ஹைபோட்டெனியூஸ் சைடு, இது வந்துட்டு ஆப்போசிட் சைடு, இதை நம்ம அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? அப்போ நான் அந்த ரேஷியோ படி என்ன யூஸ் பண்ண போறேன், tan தான் யூஸ் பண்ண போறேன். அப்போ tan எனக்கு ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ என்னோட ஆப்போசிட் வேல்யூ என்ன AE டிவைடட் பை அட்ஜசன்ட் வேல்யூ வந்துட்டு CE. அப்போ AE ஓட வேல்யூ என்ன 120 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் வேல்யூ என்ன எனக்கு தெரியாதா, இல்ல கிடையாது. சேம் இந்த 70 மீட்டர் தான் இங்கேயும் வரும். அப்போ என்னோட அட்ஜசன்ட் வேல்யூ வந்துட்டு 70. சேம் எனக்கு tan 45க்கு வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. இங்க பாருங்க tan 45 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் இந்த பக்கம் வந்துடும், அதாவது ஃபர்ஸ்ட் 70 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்பதான். அப்போ நமக்கு இங்க என்ன ஆகும்னா 70 இஸ் ஈக்குவல் டு 120 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. இப்ப நான் இதை சேஞ்ச் பண்றேன். எப்படின்னா எக்ஸ இந்த பக்கம் கொண்டு வரேன், 70 அந்த பக்கம் கொண்டு போறேன். எக்ஸ் அந்த பக்கம் போகும்போது பிளஸ் எக்ஸ், அப்ப ஈக்குவல் டுக்கு முன்னாடி இது பிளஸ் எக்ஸ் ஆயிருக்கும், இங்க 120 இருக்கும். இந்த 70 அந்த பக்கம் வரும்போது என்னவாயிடும் மைனஸ் 70 மாறிடும். ஓகேவா? அப்ப x is equal to 120 minus 70 எவ்வளோ 50. அப்போ நம்மளோட இங்க யூனிட் என்ன மீட்டர். அப்போ நம்மளோட x இங்க என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 50 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்க height of the first building is 50 மீட்டர். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா, இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் என்னது 50 மீட்டர். ஓகேவா? இப்போ ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா
இங்க ரெண்டு பில்டிங் இருக்கு ஓகேவா இந்த ரெண்டு பில்டிங்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அது 70 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க தென் அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்ல இருந்து செகண்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இதோட ஹைட் 120 மீட்டரா இருந்தா அதாவது செகண்ட் பில்டிங்கோட ஹைட் 120 மீட்டரா இருந்தா என்னோட ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் வந்து கிவன் எழுதிக்கிறேன் அப்போ லெட் சிடி இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் வந்து 120 மீட்டர் BD horizontal distance between the building அதாவது BD வந்துட்டு 70 மீட்டர் இங்க ஆங்கிள் ACB வந்துட்டு எனக்கு என்னது 45 டிகிரி இங்க என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங் அதை நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன் அன்னோன் வேல்யூங்கிறதுனால எக்ஸ் மீட்டர் வந்துட்டு எம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆஸ் யூஷுவல் எல்லா கொஸ்டினுக்கு பாக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம் இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆக்சுவலா நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும் அப்போ நமக்கு இங்க போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஹரிசாண்டல் சிஇ இந்த சிஇ எவ்வளோ அது எவ்வளோ ஹைட்டு அதாவது அதோட வேல்யூ என்ன அது எவ்வளவு மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா சேம் இது 120ங்கும் போது இதோட ஹைட்டு 120 தான் இருக்கும் ஓகேவா சியோட ஹைட் என்னது 120 தான் அப்ப இங்க ஏஇ என்னவா தெரியுமா இருக்கும் ஏஇ வந்துட்டு இதுவும் 120 இதுவும் 120 அப்படின்னா 120 மைனஸ் இதை நம்ம இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும் அப்ப நான் அதனை ஏஇ அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ ஃப்ரம் ரைட் ட்ரையாங்கிள் ஏசிஇ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் இப்போ என்னோட ஹைபோட்டனியூஸ் லாங்கஸ்ட் சைட் தான் ஹைபோட்டனியூஸ் இது ஆப்போசிட் இது அட்ஜசன்ட் இது இப்போ அப்போ ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் கொடுத்திருந்தா நான் tan தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ tan ஆங்கிள் வந்து 45 டிகிரி அப்போ 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்துட்டு ஏஇ டிவைடட் பை சிஇ ஓகேவா ஏஇ வந்துட்டு 120 மைனஸ் எக்ஸ் சிஇ வந்துட்டு 70 எப்படி 70 அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்டன்ஸ் மேல அதே தான் ரெண்டுத்துக்கும் மேலயும் கீழேயும் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ரெண்டு பில்டிங்க்கும் நடுவால அப்ப நான் 70 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் tan 45 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1 அதையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் 70 ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் அப்ப அந்த பக்கம் கொண்டு போகும்போது அது 70 இஸ் ஈக்குவல் டு 120 மைனஸ் எக்ஸ் இருக்கும் இப்போ எக்ஸ் அந்த பக்கம் போகும்போது பிளஸ் எக்ஸ் ஆகும் 120 70 அந்த பக்கம் வரும்போது மைனஸ் 70 ஆகும் அப்போ 120 மைனஸ் 70 இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர் அப்ப என்னோட எக்ஸ் என்ன 50 மீட்டர் ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங் இஸ் 50 மீட்டர் செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து 120 மீட்டர் அப்போ ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் வந்துட்டு 50 மீட்டர் தேங்க்யூ